நிம்மதியை வாங்கணும்னு சொல்லிட்டு குடியை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, ஒரு தவறான பழக்கத்தை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, இன்னும் எவ்வளவோ தவறான காரியங்களை அவங்களுடைய வாழ்க்கையில ட்ரை பண்ணி பார்த்துட்டு கடைசியில் அது எங்கே கொண்டு போய் முடியும்? ஒன்று மரணத்தில் முடியும், இல்லைன்னா பலவீனத்தில் முடிஞ்சிடும். ஒரு உடம்பு முடியாத ஒரு சூழ்நிலையை கொண்டு போய் நிற்க வச்சிரும். அப்போ மற்றவங்க எல்லாம் அவங்களை அற்பமாக எண்ணுவாங்க, அவங்களை யாருமே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆனால் நாம தேடுற நிம்மதி இந்த உலகத்துல நாம எதை தேடி போனாலும் நமக்கு ஒரு நாளும் கிடைக்காது. ஆனால் நமக்கு நிம்மதியை கொடுக்க, சமாதானத்தை கொடுக்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆயத்தமா இருக்கிறார். நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க. அவர் பணத்தை எதிர்பார்க்கல, உங்களுடைய பேரை மாத்த சொல்லி கேட்கல, உங்களுடைய மதத்தை மாத்த சொல்லி கேட்கல. ஏசப்பா எங்க குடும்பத்துல வாங்க, ஏசப்பா எனக்கு நிம்மதி தாங்க, ஏசப்பா என் கூட இருங்கன்னு சொன்னா போதும். ஏசப்பா யாரு கூப்பிட்டாலும் கேட்பாராம். அதுக்காக தான் ஒரு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி வேத பைபிள்ல சொல்லப்படுது. அதனால நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல, நித்தம் போராட்டம் சொல்றீங்களா, நீங்க இந்த வேளையில ஏசப்பா எனக்கு நிம்மதியை கொடுங்க, ஏசப்பா எனக்கு சமாதானத்தை கொடுங்கன்னு கேளுங்களேன். என்ன போல எத்தனையோ நபர்களுக்கு சமாதானத்தை கொடுத்த ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் சமாதானத்தை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். நீங்க கேட்கறீங்களா? நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது சூழ்நிலையில நீங்க வருத்தப்படுற வேளையில ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க, அவர் உதவி செய்வா, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். அல்லேலூயா. சரி, அடுத்ததான் நாம ஒரு டான்ஸ் பார்க்கலாமா?